ஆத்ம நமஸ்தே. நான் வித்யா பேசுறேன். அதாவது கும்ப ராசிக்கு இந்த ஏப்ரல் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலவித போராட்டங்களும் பலவித சஞ்சலங்களும் தொந்தரவுகளும் அதிகமா இருந்திருக்கும். அதுவும் லாஸ்ட் இயர் மே மந்த்துக்கு அப்புறம் ஜென்மத்துல ராகு நுழைந்ததுல இருந்தே அடிக்கடி மனக்குழப்பங்களும் தேவையில்லாத பயம் பதட்டமும் அதிகமா ஏற்பட்டிருக்கும். மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும். ஏன் நம்ம கோவப்படுறோம், ஏன் வெறுப்பை கொட்டுறோம், எதுக்காக திடீர்னு சிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் அதிகமாவே இருக்கும். இப்போ உங்களுக்கு மார்ச் மந்த்ல குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டதுனால திரும்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். உங்களோட மூடை கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும். அதுவும் ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில இருந்த கிரகங்கள் எல்லாமே நகர்ந்தது. ஜென்மத்துல ராகு மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போது 2ஆம் இடத்துல பலம் கூடுது. அங்கதான் உங்க ராசி அதிபதி சனி இருக்கிறாரு. அங்கே கேந்திர கோணஸ்தானமான அதாவது உங்களுக்கு 7ஆம் இடம், உங்களுக்கு 10ஆம் இடம் மற்றும் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கான சூரியன், செவ்வாய், புதன் உங்க ராசி அதிபதி சனியோட கூட்டணி அமைக்கிறாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது உங்களுக்கு பண வரவு நல்லாவே பெருகுங்க. நீங்க எந்த வேலை எந்த தொழில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அங்க உங்களுக்கு ஒரு லாபகரமா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா இத்தினால் வெறும் பிரச்சனைங்கன்ற மாதிரி போயிட்டு இருந்ததுல, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்த்லயே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சனி சுக்கிரனோட இணைவு இருந்தது. இப்ப ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷமும் இருக்குது, குழப்பமும் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது. அந்த இடத்துல உங்களுடைய பேச்சுக்கு பலம் கூடுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் ரெண்டுமே நல்ல பலமான கிரகங்கள் தான். அதனால உங்க வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் அங்க இருக்கிறாருன்றதுனால ரொம்ப நுணுக்கமா பேசுவீங்க. எப்படி பேசினா இந்த காரியத்தை நம்ம சாதிக்கலான்ற அந்த சிந்தனை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா குருவும் உங்க வீட்டை தான் பார்வை செய்யறாரு. அதனால இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா மத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றக்கூடிய அமைப்பாவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உதவி செய்வாங்க. உங்களுக்கு எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். 2ஆம் இடத்துல சனியோட அமைப்புன்றதுனாலதான் இத்தனை நாள் குடும்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. இப்ப இந்த இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் கூட்டணி எல்லாம் இருக்கே, அப்ப பிரச்சனைகள் இன்னும் அதிகமா ஏற்படுமான்னு கேக்குறீங்கன்னா உங்களுடைய பலம் கூடுது. ஓகேங்களா? பட் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். சோ பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா பக்காவா பேசுங்க, ரொம்ப அழகா பணிவா பேசுங்க. ஏன்னா சூரியன், செவ்வாய் அந்த பணிவான வார்த்தைகளை பயன்படுத்தாது. ஆனா சனி அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க பணிவான வார்த்தைகளை பயன்படுத்தினா மட்டும்தான், நீங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அந்த பிரச்சனையே முடிவுக்கு வரும். சோ பணிவா பேசுங்க. உங்க வார்த்தைக்கு கண்டிப்பா நல்ல மரியாதை கிடைக்கும். வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும். பணிவா பேசின பக்காவா உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இதுதான். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய கோட் வேர்டு. இந்த மாசம் இப்படி நீங்க இருந்துட்டாலே போதும், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் சரி ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஸ்மூத்தா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா ஓரளவுக்கு சமாளிக்க கூடியதா இருக்கும். மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய மாதமா தான் இருக்குது. கண்டிப்பா நீங்க முயற்சி எடுங்க. ஏன்னா குரு வக்ரம் அடைஞ்சிட்டாரு. உங்க ராசியை தான் பார்வையிடுறாரு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வரனாவே வரும். உங்களுக்கு மேரேஜுக்கான அமைப்பு இன்னும் 2 மாசம் தான் இருக்குதுங்க. அதனால வரனை நீங்க சீக்கிரம் முடிச்சுறது பெட்டரா இருக்கும். ஜூன் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பலன் கிடையாது. அதனால இந்த மார்ச் மந்த்ல இருந்தே உங்களுக்கு நல்ல வரன் வர தொடங்கி இருக்கும். இந்த மார்ச் டு மே மந்த்துக்குள்ள வர வரனை முடிச்சு நீங்க கல்யாண தேதியை குறிச்சே வச்சுக்கலாம். அடுத்ததான் ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருந்துக்கணும். முக்கியமா அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழைய சாப்பாடை சாப்பிடாதீங்க, தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப காரமான உணவுகளை எடுத்துக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு சிக்கலையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி கும்பராசினருக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போறோமா, எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குங்க. நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எஸ், ஏன்னா லாஸ்ட் நீங்க ஒரு 6 months நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அதுல 70 to 80% மட்டும்தான் உங்களால ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். பட் இப்ப நீங்க எஃபோர்ட் போடுறீங்கன்னா கண்டிப்பா 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்
கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பா டாப் மார்க்ஸ் எடுக்கலாம். ஹெல்த் வைஸ் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஃபேமிலியும் சரி, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்க, பணிஞ்சு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நிறைய பேர் இந்த வெளிநாட்டுக்கு போறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஜூன் மாதத்துல அதற்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நீங்க இப்போத்துலேருந்தே வேணும்னா நீங்க அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா குரு பார்வை இருக்கும் போதே நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஜூன் மாசத்துல கூட அதற்கான ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கிறவங்க இந்த ஏப்ரல் மாதத்திலே தொடங்கிடுங்க. உங்களுக்கு ஜூன் மந்த்ல விசா ப்ராசஸ் கிடைச்சு நீங்க வெளிநாட்டுக்கு பயணிக்கக்கூடிய யோகம் ரொம்ப நல்லா வருது. குடும்பத்துல என்னதான் குழப்பம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கலக்கங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது பிரச்சனைய நீங்க உங்களால சமாளிக்கக்கூடிய மாதமா தான் இருக்குது. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதி காணக்கூடிய மாதமா தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசினர் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு எப்பதான் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. அதே மாதிரி முடிவுகளும் சரி, முயற்சிகளும் சரி இந்த மாதத்துல நீங்க எடுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க.